இது வந்து ஸ்டாலினோட பெருந்தன்மையா, இல்லை கூட இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து வேணும்னே ஸ்டாலினை சிக்கலில் மாட்டி விடுறதுக்காகவே இந்த வார்த்தையை வந்து தமிழக முதல்வர் தான் ஆளுநர்ன்ற வார்த்தையை ஏன் சேர்க்க மாட்டாங்க, தமிழ்நாடு அரசாங்கம்னு ஏன் போட்டாங்க? இப்போ இவரை பார்த்துட்டு என்ன பண்ணா, கேரளாவில் இருக்கிற அந்த கவர்னரு நானும் வைஸ் சான்சலர் மீட்டிங்கை கூட்டுறேன் அப்படின்றாரு. ஏன்னா அவரும் வந்து சங்கி கவர்னர் தான், அவர் பாஜகவின் ஆதரவு நிலையில் இருக்கக்கூடியவர். அப்போ இது வந்து ஒரு தொடர் பிரச்சனையாகவே இதை இழுத்துக்கிட்டே போகணும். ஒரு சுப்ரீம் கோர்ட் அளவில் தலையிட்டு எல்லாம் சொல்லி முடித்ததுக்கு அப்புறமும் நான் விட மாட்டேன், இதை வந்து இன்னும் வம்பிழுத்து ஏதாவது பிரச்சனையாகி அரசுக்கு குடைச்சலை கொடுப்பா. இப்போ அரசுக்கு மட்டும் இது குடைச்சல் இல்லை, அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய விசி எல்லாருக்குமே இது பிரச்சனை. இப்போ அடுத்த கேரளாவில் அந்த கவர்னர் வந்து நானும் இது பண்ண போகிறேன்றார். இப்போ கேரளாவில் அந்த முதலமைச்சரும் உச்சநீதிமன்றத்தை அணுகி எங்களுக்கும் இதே மாதிரி அதிகாரத்தை மாற்றுறதுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். இதை உதாரணமாக வைத்துக்கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையுமே இனிமேல் அந்தந்த மாநில முதல்வர் தான் இந்த நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் படைத்தவராக இருக்கணும் அப்படின்ற இடத்தை நோக்கி நகரலாம். ஆனால் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தேவையே இல்லாமல், தனக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சு இருக்கிற பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கும் ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழலை உருவாக்குவது மட்டும் இல்லாமல்